Hey guys, welcome back to our channel. எல்லாருக்கும் வணக்கம். Hope everybody is doing great. நான் வந்து சூப்பராக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரம் கோயம்புத்தூர் இங்கேருந்து ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரூம் வந்து செம்ம மொக்கை, ரொம்ப மொக்கை. ஆனால் காலைல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 4 இட்லி கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். நல்லா இட்லியை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. மணி இப்போ வந்து 10:30 கிட்ட ஆயிடுச்சு. கிளம்பி இப்போ வந்து இங்கேருந்து மூணார். ஸோ எந்த ரூட்டில் போகிறாங்க என்னன்னா நமக்கு தெரியாது. நம்ம இந்த பக்கம் வந்ததில்லை, அதனால் நமக்கு தெரியாது. நடுவில் நல்ல சீனரிஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். போக எதனா அப்டேட்னா நான் பண்ணுறேன். இங்கேருந்து மூணார் வந்து ஆல்மோஸ்ட் 5 hours கிட்ட காட்டுது. நம்மளோட லொக்கேஷன் இருக்குல்ல, ஸ்டே வந்து மூணார்லேருந்து எங்கன்னு நமக்கு தெரில. ஸோ அது போக தான் தெரியும். அது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, ஆல்ரெடி அதெல்லாம் ப்ரீ புக் பண்ணியாச்சு. பட் ஆனால் மூணாரில் அந்த பிளேஸ் எங்கன்னு நமக்கு தெரில. கைஸ், கோயம்புத்தூரில் வந்து சரியான வெதர். நீங்களே வெளில பார்த்தீங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 11 o'clock நவ். ஆனால் வந்து வெதர் வந்து வேறு லெவலில் இருக்குது. சென்னையில் கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் வந்து நம்ம சைக்ளோனு அப்புறம் வந்து மழைலாம் இருந்ததால் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர் காட்டினல, சாம், அவங்க பேர் வந்து சாம் அண்ட் அர்ச்சித். இவங்களோட சேனலும் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து போயிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, முன்னாடி வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், என்ன வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார். அது யாருன்னு நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ கீப் வாட்சிங். கைஸ், இன்னும் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வெளில போகல. ரொம்ப ஃபேமஸான பேக்கரியா இந்த கேஆர் பேக்கர்ஸ். இங்கே வந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்திருக்காங்க. ஸோ அதனால் டீ சாப்பிட்டு தான் நிறுத்திருக்கோம். ஸோ இப்போ டீ சாப்பிட்டு அப்படியே இங்கே வந்து கிளம்ப வேண்டியதான். சப்ஸ்கிரைபரா கூப்பிட்டு பேசுகிறாப்புல. அங்கே உட்கார்ந்தார், இங்கே உட்கார்ந்தார், இப்போ தான் போனார். இப்படி இருக்குன்னு யா. ஸோ இந்த கேஆர் பேக்கர்ஸ் சொன்னல, உள்ளே வந்தவுடனே ஒருத்தர் கூப்பிட்டு என்ன பேசினார். உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வெரி ஹாப்பி. அதாவது சென்னையிலேருந்து நம்ம இங்கே வந்தால் இங்கே வந்து யாரோ ஒருத்தர் நம்ம வீடியோஸ் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபீல்ஸ் ஹாப்பி. என்ன சாப்பிட்றேன்? ஓகே, இங்கே வந்து இந்த எக் பஃப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இங்கே இந்த பேக்கரியில். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கவங்க யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து சாய், நான் பப்ஸ் வேணாம், காலையிலேருந்து சாய் சாப்பிடல. ஸோ அதனால் ஒரு சாய், சக்கரை அளவா சூப்பராக ஒரு நல்ல சாய். எக் பப்ஸு இதை சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு மச்சான். Nostalgic. Cheers. Cheers. Yay, peaches. இவங்க வந்து கோயம்புத்தூர்னு சொன்னல, படித்ததெல்லாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஸோ அதனால் இவங்க தான் இப்போ சொன்னாங்க இந்த பேக்கரியில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தணும்.
இட்ஸ் குட். நான் சும்மா ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரே ஒரு பத்தை கொடுங்க. பத்தை. ஓகே, திஸ் இஸ் த எக் பஃப். அப்படியே hold it. No worries. So fresh, flaky. இல்லை நல்லா ஃப்ளேக்கியாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ஒரு மாதிரி வார்மாக, ரொம்ப சூடாக இல்லாமல் வார்மாக இருக்குது. குட் ஒன். கைஸ், என்ன கிளைமேட் கைஸ், அடடா வேறு லெவலு. 360ல் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபுட்டேஜஸும் உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த வெதர், இந்த கிளைமேட், எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ வந்து ஆனமலை செக் போஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஆனமலை புலிகள் காப்பகமோட செக் போஸ்ட்டு. ஆனமலை புலிகள் காப்பகமோட செக் போஸ்ட்டு. இங்கே வந்து என்ட்ரி போடணுமா வண்டி, ஸோ அதனால் என்ட்ரி போட போயிருக்காங்க. ஸோ என்ட்ரி போட்டு இங்கேருந்து அப்படியே போக வேண்டியதான். என்ஜாய் பண்ணிட்டு வரோம். பொள்ளாச்சி தாண்டினோடனே கோயம்புத்தூரே வெதர் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. வர சூப்பர். இப்போ ஆக்சுவலாக நம்ம மலைக்கு கீழே அடிவாரம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. ஃபன். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து மங்கீஸ் வந்து ரவுடிசம் பண்ணிருக்காங்க. இப்போ தான் வந்து காருக்குள்ளே அப்படியே பூந்துச்சு. நாங்கள் ஒரு ஏர்பின் பெண்ட் எடுக்கிறோம், எங்கள் வண்டி மூவிங்லேயே இருக்குது. அப்படியே உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க, தூக்கிட்டு போயிடுச்சு. இங்கே செக் போஸ்ட்டில், நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர் செக் போஸ்ட்டு நிறுத்தினா அழகாக நம்ம விண்டோலாம் திறந்து தானே வச்சுருக்கோம். அழகாக உள்ளே வந்து ஒரு பேக்காக செக் பண்ணி அதில் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இறங்கி போயிடுச்சு. எனக்குலாம் பயமாயிடுச்சு, கேமரா எடுத்துகிட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் அதுக்கிட்ட வந்து பிடுங்க வேண்டிய நிலமாயிடுச்சு. ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. நான் வந்து குரங்கு பார்த்துருக்கேன், இது மாதிரி ரவுடிசம் பண்ணுற குரங்குகளை வந்து இங்கே தான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் பிரேக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ வந்தோடனே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து நான் எவ்வளோ கிலோமீட்டர்னா இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 2 hours ஆகுமா? 2 hours மேக்ஸிமம் 2 hours. அதுக்குள்ளே போக முடியாது, கஷ்டம்தான். ரோடு வந்து சிங்கிள் வே தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ போக பியூட்டிஃபுல்லாக எதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. கைஸ், ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனு வந்திருக்கோம். ஸோ கார் நிறுத்தணும், அதனால் உங்களுக்கு காட்டும்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் இங்கேருந்து இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கா, இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. எப்படி அந்தரான லொக்கேஷனா? நான் வந்து சும்மா அப்படி கண்ணு மூடி படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு செம்ம லொக்கேஷன் நிறுத்துனாங்க. சரி ஓகே, டக்குன்னு அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து கோல்டு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். செம்ம ட்ரிஸ்லிங்கு, ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் பாருங்கள் தெரிஞ்சா, ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். பட் இட்ஸ் ஃபன். நம்ம ஊரில் நனையிறது வேஸ்ட்டு, இது மாதிரி இங்கே வந்து நனையணும். இட்ஸ் குட். நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் நான் இந்த ஃபோட்டோஸ் போடுவேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெர் வில் பி லாட் ஆஃப் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ். சரியான லொக்கேஷனு. வி ஆர் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போது இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது, அங்கே போய்ட்டு எதாவது சாப்பிட்லான்ட்டு சூடாக எதாவது சாப்பிட போகிறோம். கைஸ், இந்த இடத்தோட பேர் வந்து கரிமுத்தி ஃபால்ஸ். ஓகேவா? இங்கே இந்த ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்தால் இங்கே ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது. அப்புறம் இது ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது பாருங்கள், ப்ளசன்ட் ஹாலிடே ஹோம் ஸ்டே வில்லா அண்ட் ஃபேமிலி ரூம்ஸ். ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்தே சூப்பராக இருக்குது, வெதர் வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ நேரம் மழை பெய்யல, நாங்கள் வந்து இறங்கும்போது மழைலாம் இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. திடீர்னு நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம், திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு. ஸோ இந்த கடையில் தான் நிறுத்திருக்கோம். இந்த மேகி அதெல்லாம் இருந்துச்சுன்னா சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். கைஸ், ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அட்லாஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு இடத்துல நின்று நம்ம அந்த ஃபால்ஸ் இருந்துச்சுல, அந்த இடத்துல நின்றுருந்தோம்ல, அதுக்கப்புறம் சரியான மழை. அதனால் அங்கே வந்து ஒரு 2 hours வந்து பிரேக் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிளம்புனா வந்து மழையால் ரோடோட விஷன் வந்து சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் வந்தோம். கிட்டத்தட்ட இங்கே வரும்போது 8:30 கிட்ட ஆயிடுச்சு. வந்துட்டு ஸோ 2 பேருக்கு ஒரு ரூம்ஸு, ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசார்ட் இது. இப்போ நைட்டில் ஒன்றுமே தெரியாது, நான் வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அதுக்கு நான் போடுறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் வந்து மொத்தமே 6 காட்டேஜஸ்லாம் இருக்குது இங்கே. ஆனால் நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குது. பார்க்குறீங்களே. ஸோ இது வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ஹால்வேன்னு சொல்லாமா, சின்ன ஹால்வே, பெட்ரூம், அந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, வெளியே வந்து ஒரு சின்ன போர்ட்டிகோ மாதிரி இருக்குது. இட்ஸ் குட். கப்புள்ஸாக வந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸு. மூணார் மெயின் டவுன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இது வருது. டுவர்ட்ஸ் இடுக்கி, மூணார்லேருந்து இடுக்கி போகிற ரூட்டில் இந்த ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட் பேர் என்னாச்சு? க்ரீன் மிஸ்டிக் ரிசார்ட். ஓகே, க்ரீன் மிஸ்டிக் ரிசார்ட். இதோட டீட்டெயில்ஸு, இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ செம்ம டயர்டாக இருக்குது ட்ராவல் பண்ணி வந்தது. இதுக்கப்புறம் ஒர்க் வேறு பண்ணோம். எங்கள் ஆஃபீஸில் வந்து மீட்டிங்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணோம். ஸோ அதனால் I will see you guys in next video. Until then, bye from TUBERBUDDY from Munnar. ஓகே, ஸோ என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, see you guys. Take care. Bye bye. Love you all.